கிடையாது. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த சராசரங்களை படைத்த தேவனாய் இருக்கிறார். சர்வலோகத்தை படைத்த தேவனாய் இருக்கிறார். நம்மளை உண்டாக்கினவர் இயேசுதானுங்க. இயேசுதான் நம்மளை தாயின் கருவிலே உருவாக்கினவர். எரேமியாவை சொல்றார், எரேமியா, உன் தாயின் கருவிலே உருவாக்க முன்னாடி என் கண்கள் உன்னுடைய கருவிலை கண்டது என்று சொல்றார். அல்லேலூயா. நம்மளை யாரு காணுகிறாரோ காணுகளையோ, ஆனா இயேசு கிறிஸ்து நம்ம மேலே காண்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்றார். இயேசு நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா. யார் இந்த உலகத்தில் நேசிக்கிறார்களோ நேசிக்கிறியோ, ஆனாலும் நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார், தேற்றுகிறவராக இருக்கிறார், ஆற்றுகிறவராக இருக்கிறார், அலைவழிக்கிறவராக இருக்கிறார், நம்மளை ஆதரிக்கிறவராக இருக்கிறார், நம்மளை உள்ளங்கையிலே வரைந்து நம்மளை தாண்டி வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை நேர்வழியிலே நடத்துகிற தேவன் அவர்தான். நம்ம எந்தெந்த வழியோ நினைப்போம், அந்த வழியில நம்ம போக முடியாது. இயேசு எலியேசர் என்ற ஒரு மனுஷனை நேர்வழியாய் நடத்தினார். அப்படிப்பட்ட தேவனை நீங்க ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நற்செய்தி உங்களுக்காக அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றார், என் சுவிசேஷத்தை நீ போய் அறிவிக்க வேண்டும். என் பாரங்கள் உம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இப்போ அநேகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்க உள்ளத்திலே உங்க இருதயத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக அன்புடன் உங்களை கேட்கிறேன். தாய்மார்களே, சகோதரமார்களே, சகோதரிமார்களே, எல்லாரும் என் கூட பிறந்தவர்களே, எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்திலே எல்லா ஒரு நாள் பிரிந்து